ஹாய் மச்சி, நீங்க கேட்டு இருக்கிறது டாக் மோர் ஒர்க்லெஸ் வித் நாவலி சந்துரு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா ஜென்யூன் ரிவ்யூ பை ஜெனரல் ஆடியன்ஸ் ஃபார் அ மூவி கால் டிராகன். அதாவது நமக்கு இந்த சிம்பிள் வச்சிருந்ததுனால இந்த படம் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்தே நமக்கு இந்த படத்து மேல ஒரு தனி கிரேஸ், இந்த படம் எப்படி வரப்போகுது எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்ட்டு. எனக்கு இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்த டிராகன்ஸ் நிறையா அது வரதுனால அது ரொம்ப பிடிச்சதுனால இந்த சிம்பிளை நான் சூஸ் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த படமா வந்து ரொம்ப ரொம்ப அழகா வந்திருக்கு. அதுக்கு முக்கியமா ஹெல்ப் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரீன் பிளே. படத்துல வந்து சூப்பரா எழுதியிருக்காரு நம்ம அஸ்வத், அவர் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு ஸ்கிரீன் பிளே. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நடிச்சதுல வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் சார் பிரிச்சு மெஞ்சிட்டாரு. நான் பெட்டு கட்டுறேன், இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா அண்ட் ரொம்ப பெரிய இடத்துல அவர் கண்டிப்பா வருவாரு. அண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு வாழ்த்துக்கள், அது சொல்ல மாட்டேன். அண்ட் அப்புறம் வந்து மெயினா நடிச்சது யாருன்னா அனுபமா பரமேஸ்வரன் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கைடு லோகர் வந்து ரொம்ப அழகா இருந்தாங்க, நல்லா க்ரஷ் நமக்கு. ஸோ உங்களுக்கும் இருக்கும் தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து படத்தில் வேற யாரே நம்ம விஜய் சுத்தோனா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அர்ஷத் கான் நல்லா பண்ணியிருந்தாரு. மெயினாக மிஸ்கின் சார் சூப்பராக நடிச்சிருந்தாரு. அண்ட் அவர் தான் வந்து படத்தில் ஒரு பெரிய தூண்னே சொல்லலாம். மற்றபடி படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. இந்த எல்லாத்தவடையும் ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மரியம், கைதி படத்தில் வருவார்ல, அவரு நடிச்சிருந்தாரு. ரொம்ப ரொம்ப அழகா நடிச்சிருந்தாரு. ஐ மீன் ரொம்ப பர்சனலா அவரோட ஒரு வர சீன் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டா அமைஞ்சது. படமே ஃபுல்லா நல்லா இருக்குங்க. ஸோ தயவு செஞ்சு போய் தியேட்டர்ல பாருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி படத்துல நமக்கு ஒரு பிடிச்ச சீன் இருக்கு. அது என்னன்னா, படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்படி கண்ணாடியை போட்டுட்டு அப்படியே ஒரு தம் எடுத்து அவர் பட்டுட்டு அப்படிம்பாரு. ஸோ அந்த சீன் தான் வந்து நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அப்படி வந்தோடனே நான் மட்டும் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு பாயிண்ட் சீன் வரும். எல்லாருமே அவரோட ஸ்டைல், பிரதீப் ரங்கநாதன் சார் ஸ்டைலே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ வேற லெவலு. தியேட்டர்ல போய் பாருங்க. நாளைக்கு வரேன். பாய்.